வணக்கம் நண்பர்களே, நான் உங்க முத்துராஜ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே கூகுள் பே யூஸ் பண்ணிருப்பீங்க, போன் பே யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கனால நீங்க எல்லாருமே அதை தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இண்டோயாசிஸ் ஆப் அப்படிங்கிற ஆப்பை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஸோ அந்த ஆப்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்தியன் பேங்க்ல பீம் அப்படின்னு இந்தியன் பேங்க் யூபிஐன்னு தனியா ஒரு ஆப் இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்பையும் இண்டோயாசிஸ் ஆப்போட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இண்டோயாசிஸ் ஆப்லயே அந்த பீம் யூபிஐ யூஸ் பண்ணலாம். பீம் யூபிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கியூஆர் கோட் மூலமா நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது கூகுள் பே, போன் பே மாதிரி பண்ண முடியும். ஸோ இப்போ பீம் யூபிஐ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே கியூஆர் கோட் இருக்கும். ஸோ அதை நீங்க கூகுள் பே, போன் பே மாதிரி நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க பணம் அனுப்ப முடியும். ஸோ அது எப்படி அனுப்புறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் உங்களுக்கு இப்போ வீடியோ மூலமா செஞ்சு காமிக்கிறேன், நீங்க பாத்துக்கங்க. ஸோ அதுல எப்படி பீம் யூபிஐல ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு தெரியலன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றேன். ஸோ இனிமே கூகுள் பே, போன் பேல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இண்டோயாசிஸ் ஆப் இருந்தாலே போதும், உங்களால டைரக்டாவே நீங்க உங்க இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் கியூஆர் கோட் மூலமா பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இண்டோயாசிஸ் ஆப்பை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் மேலே பீம் யூபிஐன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஹோம் பக்கத்தில் ஸ்கேன் கியூஆர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் போய் நின்றுட்டு அந்த கியூஆர் கோடு பக்கத்தில் இந்த கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே வர்ற மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடி இதில் காமிச்சிரும். ஸோ என்ன அமௌண்ட் அவங்க சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் இதில் டைப் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ் நீங்கள் எந்த கடையில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதை ரிமார்க்ஸாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்லேருந்து போகும் சார், செலக்ட் யூபிஐ ஐடி கேட்குது. ஸோ என்னோட யூபிஐ இந்தியன் பேங்க் யூபிஐ ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் அதில் கீழே காமிக்கும். ஸோ இப்போது யூபிஐ பின் அடிக்க சொல்லுது. ஸோ யூபிஐ பின்னை நான் டைப் பண்ணணும். இப்போ டைப் பண்ணிடுவேன். இது பீம் யூபிஐ ஆப் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த யூபிஐ பின் வரும். இதுக்கும் எம்டி பின்னுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது வேறு இது வேறு, அது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ கியூஆர் கோடு மூலமாக யூபிஐ ஐடி மூலமாக தான் இப்போ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இண்டோயாசிஸ் மூலமாக எம்டி பின் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ இது கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு இண்டோயாசிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.